கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த வேத பகுதியில் நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரில் நிலைத்திருப்பது, கர்த்தர் வைத்த இடத்தில் நிலைத்திருப்பது, கர்த்தர் ஒப்படைத்த பொறுப்பில் சரியாய் நிலைத்திருந்து செயல்படுவது. ஆமென். அல்லேலூயா. தேவன் வைத்த இடம், தேவன் வைத்த ஸ்தானம், தேவன் உங்களை ஒப்புவித்த பொறுப்புகள், ஆமென், நீங்கள் தேவனுக்கு என்று செயல்படுகிற காரியங்கள், இவைகளில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டு அவர் வைத்திருக்கிறார் என்றால், அல்லேலூயா, அவர்களுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். பாருங்கள், சரீரத்தில் பயனற்ற அவயவங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எந்தெந்த அவயவங்கள் எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த அவயவங்களை கர்த்தர் அதனதன் இடத்தில் வைத்திருக்கிறார். அந்தந்த இடங்களில் இருந்து அந்தந்த அவயவங்கள் சரியாக இயங்குகிறது. அல்லேலூயா. அதுபோல் ஒரு தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய சபைக்குள் வைத்திருக்கிறார் என்றால், ஆமென், நீங்கள் அதில் உறுதியாக ஆழமான தீர்மானத்தோடு நீங்கள் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் தாங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காதபடி நிலைத்திருக்காமல் தவறி போன அநேகரை குறித்து வேதத்தில் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதில் ஒருவன், ஸ்தோத்திரத்தன், தகப்பன் வீட்டை விட்ட இளைய குமாரன். ஆமென். பாருங்கள், அதனுடைய 15 லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் உள்ளதான வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு, பிரைஸ் தி லார்ட், சீசர்களுக்கு பலவிதமான ஓமைகளை கொண்டு கர்த்தர் அவர்களோடு பேசினார். அல்லேலூயா. எதற்காக? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிப்பதற்கும் அவர் வாழ்க்கை நடக்க போகிற காரியங்களை குறித்தும், பிரைஸ் தி லார்ட், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்த நிலை உண்டாகுவதற்காக தேவன் பல நிலையில் ஓமைகளை வைத்து அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். ஒருவருக்கு இதற்கு நாம் பார்க்க வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது என்ன? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, என்றால் போதும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்போ இவன் எங்க இருக்கிறான்? தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பல நிலையில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்கள், இப்போ பெற்றோருடைய அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு, பிரைஸ் தி லார்ட், அநேக நன்மைகள் பெற்றோரால் அவர்கள் கிடைக்கிறது. ஆனால் அநேக பிள்ளைகள் பெற்றோரால் கிடைக்கிற நன்மைகளை அவர்கள் என்ன செய்வதில்லை? சிந்திப்பதில்லை. அல்லேலூயா. அவர்கள் அறிகிறார்களோ இல்லையோ, அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, அவர்களுக்கு தெரியாமலே பல காரியங்கள் பெற்றோர் மூலமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளாக இருக்கிற ஆண்களோ பெண்களா இருந்தாலும் உங்கள் நலனுக்காக கவலைப்படுவதும் பாடுபடுவதும் யார்தான்? பெற்றோர் தான். ஒருபோதுமே பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்கள் குடும்பத்தில் சொந்த பந்துக்களோ உங்களுடைய சித்தப்பா பெரியப்பாவோ உங்களுக்காக கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. இதை ஒரு பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கையவே தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு ஒரு நல்ல காரியங்கள். எந்த பெற்றோராக இருந்தாலும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தை தான் அந்த பெற்றோர்கள். பெற்ற பிள்ளையை சாகடிக்க
சாப்பாடு கொடுக்க கூடாது என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. சில நேரங்கள் தகப்பன் ஒரு விதமா இருந்தால் கூட தாய் பாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. சில இடங்களில் சில தாய்மார் தாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு சோற கொடுப்பாங்க. ஆமென். ஏன்? தான் பெற்றெடுத்த பிள்ளை வேறொரு பிள்ளை பட்டினியா இருந்தால் அதை கண்டுகொள்ள மாட்டேன், காரணம் மனசு வராது. ஆனா தன் பிள்ளை பட்டினியா இருக்கிறது ஒருபோது எந்த தாய்க்கு பிடிக்காது. அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ அதை சிந்திக்கிறவன் தன் பெற்றோரை உண்மையாக என்ன செய்வான்? நேசிப்பான். அந்த சிந்தையை, அந்த அறிவுள்ள பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பார்கள், பெற்றோரை கவனிப்பார்கள். அல்லேலூயா. பெற்றோரிடத்தில் அன்பு கூறுவார்கள். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் காட். பையங்களும் சரி பிள்ளைகளும் சரி. அல்லேலூயா. அம்மா அப்பா, அதாவது இடையில வந்த ஒருவனுக்காக தாய் தகப்பனையே உதறி விட்டு ஓடுகிறவர்கள் உண்டு. ஆமென். திருமணம் ஆகிவிட்டால் அல்லேலூயா அநேக பிள்ளைகள் பெற்றோர் மேலுள்ள பாசத்திலிருந்து விரிசல் வந்துவிடும். ஆமென். ஒரு புதிய ஒரு குடும்ப பொறுப்பில் போனாலும் அல்லேலூயா பெற்றோரை கவனிப்பதில் கரிசனை காட்ட வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கு இன்னும் அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது பெற்றோரோடு கூட தாய் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றிலும் அந்த மகனுக்கு அந்த மகளுக்கு உரிமையை உண்டு, சுதந்திரம் உண்டு. அல்லேலூயா. அப்படிதானே? வீட்டில் என்ன சமைச்சு வச்சிருந்தாலும் தானாக போய் என்ன செய்யலாம்? எடுத்து சாப்பிட முடியும். ஆமென். ஆனால் அடுத்த வீட்டில் போய் அப்படி செய்ய முடியாது. அவன் கொடுத்தாதான் சாப்பிட முடியும். பெற்றோருடைய பாசத்தை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கைகளை போய் தலையில சத்தமா சொல்லு. அல்லேலூயா. அதாகும். அப்போ பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளைகளுடைய நலனுக்காய் படிப்பு சம்பந்தமா இருக்கலாம். ஒரு பிள்ளைகள் அழுக்கு துணி உடுத்திருக்கிறாங்க, ஒரு விதம் சுமாரான வசதி உள்ள குடும்பம் வைத்துக் கொள்ளுவான். அழுக்கு துணி இருக்கிறது என்றால், உடுத்துக்கொண்டு இருக்கிறாள் என்றால் பெற்றோர் அதற்கு கவலைப்படுவார்கள். என்னுடைய மகன் மற்றுள்ள பிள்ளைகளைப் போல நல்ல துணி உடுக்கவில்லை, அழுக்கான துணி அல்லவா, வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்வார்கள். ஆமென். இவர்கள் அழுக்கு அல்ல, கிழிஞ்ச துணி கொடுத்துட்டு போனாலும் சித்தப்போன பெரிய போன கவலைப்பட மாட்டான், பொறாமதம் பண்ணுவான். ஆமென். அன்பா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் பலது அவர்களை இழுக்கிறது. ஆமென். அதான் உங்களுக்கு சொல்ல போற சில காரியங்கள். அல்லேலூயா. இங்க ஒருவர் அப்படிதான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 11 வசனம். பின்பு அவர் 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவனுக்குள்ள ஒரு சிந்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு என்ன செய்யணும்? தரணும். அவருக்குள்ள ஒரு எண்ணம். அடுத்தது உரிமையாய் கேட்கிறான். எனக்குரிய பங்கு எனக்கு கொடுக்கணும். நான் இங்க இருக்க விரும்பல. அல்லேலூயா. அப்பா கூட நான் இருக்க விரும்பல சொல்லிடுவாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் இருக்க முடியாது. நீ எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவேன், புத்தி சொல்லுவேன், தவறு செய்தா திட்டுவேன். உங்ககிட்ட எல்லாம் இருக்க முடியாது. நான் தனியா வீடு எடுத்து தங்க போறேன், நான் அங்க போறேன், இங்க போற ஓடுற பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. இவன் பார்க்கிறான், நமக்கு ஒரு சுதந்திரமா வாழணும். ஆமென். தகப்பனிடத்தில் இருக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு. என்ன உண்டு? கட்டுப்பாடு. சில பிள்ளைகளுக்கு என்னவென்றால் கண்டிஷன் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. பெற்றோர் எதற்கு கட்டுப்பாடு வைக்கிறார்கள்? ஏன் கடிந்து கொள்ளுகிறார்கள்? ஏன் உத கொடுக்கிறாங்க? அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தன் பிள்ளை ஆனதனால் தான் அவங்க கண்டிக்கிறாங்க, கடிந்து கொள்ளுகிறாங்க, சிக்ஷிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் புரியணும், நான் தவறான வழி போகக்கூடாதுன்னு உள்ள ஒரே ஒரு நோக்கத்தோடு என்னுடைய அம்மா அப்பா என்னை கண்டிக்கிறார்கள். ஆமென். ஆனால் அந்த கண்டிஷன், கட்டுப்பாடுகள் சில பிள்ளைகளுக்கு பிடிக்கிறதில்லை. அதே போல சபைக்குள்ளே அப்படிதான். அல்லேலூயா. சபையில கண்டிப்பான உபதேசம், கட்டுப்பாடான உபதேசம், ஸ்ட்ரிக்டான போதனை சபையிலும் அநேக விசுவாசிகளுக்கு பிடிக்கிறது இல்லை.
அல்லேலூயா. அப்ப இவனுக்குள் அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விருப்பமில்லை. இவன் நினைக்கிறான், நான் தாராளமாய் வாழ வேண்டும், எனக்குரிய சொத்து இருக்கிறதே, நான் இவருடைய மகன் தானே, அதை வாங்கி விட்டு நான் என்ன செய்யலாம், தாராளமாய் தனியாய் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே உண்டாகிறது. அவர் கேட்டதன்படி வாசிப்போம். அந்தபடி பங்கிட்டு கொடுத்தா சரியப்பா, நீ என்னதான் தரமாட்டேன்னு சொன்னாலும் அது பிரச்சனை ஆயிரும், நீ விரும்பினபடி உனக்கு கொடுத்து விடுகிறேன். அல்லேலூயா. இப்ப தகப்பனுடைய ஆஸ்தியில் பங்கை பெற்ற ஒரு மகன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேட்டது நல்ல காரியம் தான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தகப்பன் உனக்கு பங்கிட்டு கொடுத்தது என்பதை மறந்து விடக் கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, பரம தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, அவருடைய சொத்தில் உள்ள பங்கு என்றால் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது பரலோகத்தில் சொத்தில் பங்கு. ஆமென். ஹalleluya. சரீர பிரகாரமான ஒரு ஓமை போல இருந்தாலும் கூட, ஆமென், நமக்கு நிரந்தரமான ஒரு தகப்பன் உண்டு. ஆமென். அவர் இம்மையிலும் மறுமையிலும் என்னென்னைக்கும் உள்ள நம்முடைய பரம தகப்பன். அந்த பரம தகப்பன பிதாவாகிய தேவன் நமக்கு ஏராள சொத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை சொந்த இரட்சகரை மறந்திரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. மனம் திரும்புதல். ஆமென். மறுபடியும் பிறந்தவன். ஆமென். அவன் ஒன்று தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும் அதிகாரங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுக்கு பிள்ளையாய் தான் மாறும் போது, ஆமென், உடனடியாக அவனுடைய பெயர் எங்கே எழுதப்படுது? பரலோகத்தில். அவன் பரலோகத்துக்குரிய பிரஜையாய் மாறும். ஆமென். ஹalleluya. அப்ப அந்த பரலோகத்துக்குரிய பிரஜையாய் நீ மாறும் போது, ஹalleluya, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு உனக்கு என்னென்ன தேவையோ எல்லா சொத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆமென். 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 ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. ஆமென். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர் என்ன செய்திருப்பாங்க? போராடி இருப்பார்கள். ஆமென். என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தான் அல்லாதது போல, ஆமென், இவர்கள் உலகத்தான் அல்ல. ஹalleluya. நம்மை பரலோகத்து தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து பிரித்து, ஆமென், தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமியில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்தது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். ஆமென். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும், தேவ சித்தம் செய்வதற்கும், தேவ ராஜ்யத்துக்கு நாம் தகுதிப்படுவதற்கும், ஆமென், பரிசுத்த ஆவியை நமக்கு அவர் தந்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பரம தகப்பனாய் மாறினார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர்ல அதனுடைய 6வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி தேவனாயிருப்பேன். ஆமென். கையை விதாலே சொன்னோமா? நான் அவர்களுக்குள்ளே உலாவுகிற தேவன். ஆமென். ஆமென். அவர்கள் என்னுடைய ஜனமா என தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமென், ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையை போல்
மனநிறை உள்ள ஒரு வாழ்க்கை உலகத்துல எந்த வாழ்க்கையும் இல்லை. பல கோடி சொத்து இருந்தாலும் அவருடைய உள்ளான இருதயம் படபடத்து கொண்டுதான் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளையை நிலைத்திருந்தால் ஹல்லேலூயா, பல கோடி சொத்தை பார்க்கணும், ஒரு மனநிறை உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உனக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாள் போய்விடும். ஆமென். ஆனா அழியாத ஆசீர்வாதம் என் தேவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஹல்லேலூயா. இம்மைக்குரிய நன்மைகள் ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. இம்மைக்குரியது எல்லாம் பழமையாகி கொண்டிருக்கும். இம்மைக்குரியவைகள் எல்லாம் ஒரு நாள் வெறுத்து விட வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா மறுமைக்குள்ளது என்று புதியதாக இருக்கு. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாய் என்றால், ஆமென், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு உள் நிறைவாகிய மன அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் உலகத்தில் எந்த நிலையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. 1000 பிரச்சனை நம்ம கடந்து வரலாம், 1000 எதிர்ப்புகள் இருக்கலாம், ஹல்லேலூயா, 1000 இழப்புகள் வரலாம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது, ஆமென், எல்லா சுமையும் கர்த்தர் அகற்றி விடுவார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாரத்தை என் மேல் வைத்து விடுகிறது. நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க ஒரு இடம் உண்டு. ஆமென். அது பரம தகப்பனுடைய பாதங்கள். நாம் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில உங்களுக்கு என்ன சேர்த்து வைக்காதிருங்கள், பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள். ஆமென். பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் என்ன நடக்குமா? பூச்சி அரிக்கும். அடுத்தது திருடர்கள் கண்ணமட்டு திருடுவார்கள். பூமியில சேர்த்து வைத்தால் அது அப்படி என்ன பழமையாகிவிடும். இன்னும் சொல்ல போனா அது நஷ்டப்பட்டு விடும். ஆமென். பூமிக்குரிய நன்மை நிரந்தரமானதல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, வேண்டதா கழிந்த நாட்களில், கழிந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரே ராத்திரியில 2000 நோட்டெல்லாம் மாத்தினாங்களா இல்லையா? எவ்வளவோ வேறு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் சொத்து வாங்கிறதுக்கும் பல நாட்களாய் வருஷங்களாக பல லட்சம் கோடி கணக்கில் பணங்களை கட்டி 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 வச்சிருந்தாங்க. பலருடைய பேச்சுகளை கேட்டால் வருத்தமாக இருக்கும். சொல்கிறாங்க, எனக்கு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழிலெல்லாம் செய்தால் நான் வேலை செய்கிறேன், வாழ்கிறோம். ஆனால் எப்படியாவது கொஞ்சம் இடம் வாங்கணும், இடம் வாங்கி நல்ல ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி நாம் இத்தனை லட்சம் ரூபா கட்டி வச்சுருந்து சேர்த்து. ஏன்னா 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 500 நோட்டுன்னா பெருசாக இருக்கும். இதுன்னு சின்ன ஒரு கட்டாக வச்சுட்டாங்க, பல லட்சங்கள் அதில் இருக்கும். நாங்கள் இப்படியெல்லாம் மாற்றி நோட்டாக்கி வச்சோம் பாருங்க சார். ஆனால் திடீர்னு சொன்ன பிறகு இந்த நோட்டை எங்கே கொண்டு கொடுத்தாலும் பிடிச்சிக்கிடுவான். ஏதோ கம்மின்னாங்க, ஏதோ கொண்டு கொடுத்து மாற்றிடலாம். ஏன்னா கருப்பு பணத்தை பிடிக்கிறதுக்கு அவன் இது பண்ணுறான். இத்தனை கோடி ரூபாய் எங்கே வச்சிருந்த, எதுக்கு வச்சு தனக்கு பிடிச்சா என்ன ஆகுறது? அல்லேலூயா. பாருங்க, இது சேர்த்து வைக்கிறது எதுவாக இருந்தாலும் அது என்ன ஆயிருது, போயிருது. அப்போ நம்பிக்கையோடு என்ன செய்ய முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, நகைகளை கொண்டு பேக்கில் வைப்பாங்க. ஆமென், ஆமென். பரவாயில்ல, இப்போ இத்தனை 1000 ரூபா விற்குது, இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது இன்னொரு 25,000 கூட சேர்ந்து வந்துன்னா நல்ல அமௌண்ட் விற்கலான்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க தினமும் பார்க்கும்போது பகன் விலை ஏறுதானா பார்ப்பாங்க. பேப்பரை எடுத்த உடனே இன்னைக்கு தங்கம் என்ன விலையா ரேட்டு, ஏன் இங்கே கொஞ்சம் நகை 10, 25 நகை அல்லது 100 பகன் நகை வச்சுருக்கு, மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு விற்று வாங்குறதுக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரச்சு, 1000 எல்லாம் சேர்த்து ஏறதுன்னு ஒரு 5000 10,000 சேர்த்து ஏறிச்சுன்னா பரவாயில்லையே என்ன இவங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். திடீர்னு என்ன ஆயிரும், பகல் 45 இருக்கிறது 25 வந்துன்னா போச்சு. பார்த்தீங்களா? என்னதான் சேர்த்து வைத்தாலும் அல்லேலூயா, அது ஒன்று நமக்கு நிரந்தரமானதல்ல. ஹல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம்.
பிரதிபலன் கொடுக்கிற நாட்களில் ஹல்லேலூயா நிறைவான பிரதிபலன் கர்த்தர் கொடுப்பார். பரலோகத்தில் உங்களை பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அரிக்காது, திருடன் கண்ணை விட்டு திருட மாட்டான். அப்ப நாம் ஆண்டவருக்காக வாழ்வது, ஆண்டவருக்காக செய்கிற எந்த காரியமும் நமக்கு என்ன அல்ல, இழப்பல்ல. ஆண்டவருக்கென்று நாம் செயல்படுவது, செய்வது, கொடுப்பதா இருந்தாலும் ஹல்லேலூயா அது உனக்கு நஷ்டம் அல்ல. ஆமென். ஆனால் ஒருவேளை அது பேங்க்ல சேர்த்து வைத்திருப்பது இழக்கும். ஆமென். தங்கமாக்கி வைத்திருந்தாலே இழப்பு வந்து விடும். திருடன் திருடி விடுவான், பேங்குக்காரன் மொத்தமா ஆட்டை போட்டுருவான். அல்லேலூயா. இப்ப சில திருட்டுத்தனமா பேங்கில் உள்ள அக்கௌண்ட்டுகள்ல இருந்து பணங்கள் திருடுறாங்களாம், பல மெத்தேடு சொல்றாங்க. அதனால இப்படிப்பட்ட அழைப்புகள் வந்தால் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதிருங்கள். அதை கேட்பார்கள், பேங்க் உங்களுடைய ஆதார் நம்பரை கேட்பார்கள், உங்களுடைய டெலிஃபோன் நம்பரை கேட்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்களாம். ஸ்தோத்திரம். நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா பேங்க்ல நடக்கிற அக்கௌண்ட் எல்லாம் பணம் எல்லாம் போயிடும். பாத்தீங்களா, எந்தெந்த நிலையில எல்லாம் பணங்களை திருடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா திருட்டு போகாத ஒரே ஒரு இடம் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். அந்த தேவ ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் அல்லேலூயா அதன் பலனை இந்த பூமியில நீ அனுபவிப்பாய். ஆமென். பரலோகத்திலே பிரதிபலன் உனக்கு உண்டு. தேவனுக்கென்று நாம் செய்வது, செயல்படுவது, கொடுப்பதா இருந்தாலும் அல்லேலூயா அது நமக்கு நன்மையே. அது நமக்கு என்ன அல்ல, இழப்பல்ல. நாம் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு நபரை கர்த்தரை ஆதாயப்படுத்துகிறோம் என்றால் அல்லேலூயா அதற்கு பலன் பரலோகத்தில் உண்டு. நாம் ஏழைகளுக்கு நாம் ஏதாவது ஒன்று கொடுத்து உதவுகிறோம் என்றால் அதற்குரிய பலன் பரலோகத்தில் நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நாம் ஏழைகளுக்கு என்று சில உதவிகளை செய்யும் போது அது நமக்கு நஷ்டம் அல்ல, நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஏழ்மையில் கஷ்டப்படுகிறவர்களை தெருவில் பார்க்கிறோம், பலர் கைகால் இல்லாமல் கஷ்டப்படுகிறது பார்க்கிறோம், கண் பார்வை இழந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சில நேரம் நம்முடைய கையில பைசா இருந்தால் வந்துடும், எப்பா இல்ல சொல்லி அனுப்பிடுவோம். ஆனால் இருந்தால் கட்டாயம் அவனுக்கு செய்யணும். நம்ம இது பரலோக பொக்கிஷத்துல சேர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனம், உனக்கு அப்படிப்பட்ட இரக்க குணம் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கினார். ஆமென். ஆண்டவர் பசியா இருந்த ஜனங்களுக்கு பரிதபித்தார். அல்லேலூயா. வேறு சொல்லுகிறது, கைமாறு கருதாமல் என்ன கொடு, கடன் கொடு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பது ஏன், அது பரலோகத்தின் பரம தகப்பனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கிறது. அல்லேலூயா. அதற்கு நாம் பிரதிபலன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இங்குதான் பார்க்கும்போது தன் மாமிச தகப்பனிடத்தில் போறான். அல்லேலூயா. எனக்கு பங்கு கொடுத்துருங்க. ஆமென். உங்க மகன் அல்லவா, பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமா பாருங்க. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது இவனுடைய கவனங்கள் உலகத்தில் போகும். ஏன்னா சில பிள்ளைகள் கெட்டு போகிற காரியமாக தான். சில பிள்ளைகள், பையங்களும் சரி பிள்ளைகளும் சரி, கட்டுப்பாட்டில் வளர்க்கப்படுவாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போகும்போதோ காலேஜுக்கு போகும்போதோ வேறு ஏதாவது காரியங்கள் வெளியே போகும்போது அவங்க ஜாலியாக தண்ணி அடித்து சிகரெட்டு பிடிச்சி நல்ல ஜாலியாக இருப்பாங்களா, இவங்க பார்ப்பாங்க. நம்ம அப்பா இதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, அனுமதிக்கிறது இல்லை. இதை செய்யாத, அதை செய்யாத, அவன்கிட்ட பேசாத, அங்கே போகாத, இங்கே போகாதன்னு ஊரில் உள்ள கண்டிஷன் எல்லாம், கட்டுப்பாடெல்லாம் என் அப்பா எனக்கு போடுறான். அப்படி இவங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. பாட்டில் கையில் வச்சிருக்கான், மாறி மாறி குடிக்கிறான், சிகரெட் ஒதுவி சூப்புறதை சூப்பிட்டு அடுத்தவங்க இப்படி சூப்புறான். எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. சே, நம்ம எல்லாம் இப்படி இருந்தால் அப்போ அடிச்சே கொண்டு போட்டுருவோம். நம்ம ஒரு முதல்ல ஒரு வேலை செய்யணும். அப்போ கண்ட்ரோலை விட்டு வெளியூர் போகிறாங்க, அங்கே பார்த்துக்கலாம். நிறைய ஹாஸ்டலில் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிற டைமில் ஜாலியாக இருப்பாங்க. அங்கே வீட்டில் வரும்போது பொட்டி பாம்பு மாதிரி, அப்பா டேடி மம்மி, டேடி பப்பி சொல்லி சொல்லி வீட்டில் ரொம்ப பவுவாக இருக்கணும். ஆனால் வெளியே போனால் அவங்ககிட்ட ஒரே அராஜகம் தான். ஸ்தோத்திரம், கவனம். அல்லேலூயா. நீ
எங்கு சென்றாலும் நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வீட்டுல நீ எப்படி இருக்கிறியோ இதே போலதான் வெளியே இருக்கணும். பசங்க தாராளமா வாழ்றன்னா நீ அந்த நிலைக்கு தர உன் மனசை விடாத. உன் வாழ்க்கையை தாறுமாறாக்க சத்துரு பல சதி திட்டத்தை வைத்திருப்பான். ஆமென். உன் குடும்பத்தில் அமைதியாய் சந்தோஷமான இருக்கிறாய். உன் தாய் தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலையை நீ ஃபாலோ பண்ணு. ஹல்லேலூயா. அவன் அப்படி வாழ்கிறானே இப்படி வாழ்றான்னு சொல்லி என்ன செய்யாத, இதற்கு நேரம் உன் மனசை விட்டு விடாதே. ஆமென். அப்படி விட்டு விட்டால் உன் குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி கெட்டு போயிடும். சில பசங்க பல லட்சங்கள் கோடிகளை சேர்த்து வச்சிருப்பான் தாய் தகப்பன். அதை வாரி இறச்சி செலவு பண்றதுக்கு ஜாலியா பாருங்க. இப்ப இந்த பசங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம், ஒரு வண்டி வாங்கணும். என்ன வண்டி? பின்பக்கம் இப்படி தூக்கி நிற்குமே, அவன் கண்ணு பூரா அங்கே போகுது. என்ன வண்டி? அது பேர் நம்ம சொல்லுங்கடா. யாராவது பேர் தெரிஞ்சான்னு சொல்ல மாட்டேன். இல்லை தோத்துறோம். பின்னாடி மாலாமடா தூங்கி நிற்க. அப்படி இந்த வண்டி வாங்கி சிறுன்னு எதில் 100ல் போகலாம், திருப்பி வரும்போது 108ல் வருவான். போறது எவ்வளவு? 100. திரும்ப வரும்போது 108. சங்கூதி வரும். உடம்ப கொண்டு ஏன் அங்கங்க மோதி கையங்காலம் உடைக்கிற? நீ உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தானே ஓடி சாடி நடக்க முடியும். முண்டிக்காலால என்ன செய்யறது? இந்தில ஓடணும். ஆண்டோடைய கிருபைனால இன்னது வர 2 வீலரில் போய் நான் எங்கேயுமே விழுந்ததில்லை. கர்த்தருடைய கிருபை. ஒரு மற்றபடி தேவையில்லாம போய் கையங்காலையும் உடைக்கிறதுக்காக அல்ல தெய்வம் நம்ம சரீரத்தை கொடுத்துருப்போம். அப்படிப்பட்ட வண்டி உனக்கு தேவை கிடையாது. எதுக்கு? பைத்தியக்காரன் போல வண்டியை ஓட்டுருக்கான். போறான் பாரு, 2 வீலை தூக்கி பார்க்குறான், பேக் வீலை தூக்கி பார்க்குறான். மொத்தமாக வீலே இல்லாமல் வந்து இப்போ நீ தோத்து என்னதாக எந்த காரணத்தினாலையும் ஓவரான பந்தா காட்டுகிற வாகனத்தை 2 வீலர் எல்லாம் வாங்கி பையங்க என்ன செய்யாத ஓட்டாது. அடக்கமான வண்டி போதும். வண்டி எதுக்குரியது சொல்லுங்க? தேவைக்கு போக வரலாம். வேண்டாம், அதில் கொஞ்சம் விலை கொண்டு வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எதுக்கு உரியதாக இருக்கட்டும்? போக்குவரத்துக்கு பயணத்துக்குரியதாக இருக்கட்டும். எதற்காக இருக்கக்கூடாது? பந்தா காட்டி மோதி சடலத்தோட வீட்டுக்கு வர்ற அளவில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ சில பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோருடைய கட்டுப்பாடுகள் கடினமாக இருக்கும். வீட்டில் இருந்தா சைக்கிளில் போகிறது கூட பக்திமான் போல அப்பன்கிட்ட காட்டிக்கிடுவோம். ஸ்தோத்திரம். காலேஜில் போயிட்டால் அடுத்த வண்டியில் பறக்கிறது வாரத்தில். கடைசியில் அங்கே இருந்து 108ல் அங்கே போயிட்டு கடைசியில் மோர்ச்சர்லேருந்து வீட்டுக்கு வரும் வண்டி. தோத்துரும். அதுக்கு பேர் எத்தனை நம்பரு? ஆமாம், அது 1077 என்ன காணும். சரி, இப்படியா போயிட்டு இருக்காது. அல்லேலூயா. அப்போ பெற்றோர்கள் கட்டுப்பாடு போடுகிறாங்க என்றால் உன் நலனுக்காக. ஆனால் இவனுக்கு அது பிடிக்கல. பார்த்தா எல்லாரும் ஜாலியா நடக்கிறாங்க. என்ன ஜாலி! நமக்கு இது மாதிரி என்ன செய்யணும்? ஜாலி வேணும். அப்போ அப்பா வீட்டில் இருந்தால் இப்படி என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்போ அங்கே போய் ஜாலியாக வாழணும். நம்மகிட்ட பணம் வேணும். பணம் வாங்கணும்னா நம்ம சொத்தை கேட்கணும். கேட்டான், அப்போ பங்குச்சு கொடுத்தான். அல்ல பாருங்க, அதனுடைய 13ஆம் வசனம். எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஏன் பக்கத்தில் இருந்த அப்ப வர வழியா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லி இருக்கு அந்த உண்மை. அல்லேலூயா. பாருங்க, சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஒண்ணு விட்டா இல்ல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இது திருப்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. ஆமென். திருப்பி வரவே கூடாது. இந்த அப்பனுக்கு தொந்தரவு தாங்க முடியும். ஒரு அப்பன் வீட்டில் இருக்கும்போது உனக்கு அந்த அருமை தெரியாது. அப்ப எந்திரிச்சு நடக்க முடியாத அப்பனா இருந்தாலும் அல்லேலூயா
அவன் உயிரோடு இருக்கிறது வரையிலேயும் அந்த மதிப்பு உனக்கு தெரியாது. எப்ப அப்ப மண்டையை போடுறானோ அதுக்கு பிறகுதான் உனக்கு தெரியும். அப்ப எந்திரிச்சு நடக்க முடியாது அப்பனா இருந்தாலும் அவர் ஒரு தகப்பன் தான். அநேகர் சிந்திப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை குடும்பங்கள் பெற்றோர் இல்லாத குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்தான்? தகப்பனுடைய பாசத்தை அனுபவிக்கிறதை வெறுத்தான். ஆமென். தகப்பனுடைய பாசத்தை அனுபவிப்பதை என்ன செய்தான்? வெறுத்தான். இரண்டாவது, தகப்பனோடு உள்ளதான தகப்பன் வீட்டில் உள்ள சுதந்திரத்தை வெறுத்தான். ஆமென். தகப்பனுடைய போதனையை வெறுத்தான். அல்லேலூயா. தகப்பனுடைய விசாரிப்பை வெறுத்தான். ஆமென். தகப்பன் மூலமாய் கிடைக்கிற எல்லாவற்றையும் அவன் நினைச்சுதான் வெறுத்தான். வெறுத்து எங்க போனான்? தூர தேசம். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க. திரும்பி வரும்போது போகும்போது வரும்போது ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க? அம்மா அப்பா பேசுவாங்க. கோபம் வருமா இல்லையா? வரும். சிலட்டவனு நல்லது தானே சொல்கிறான்னு நினைப்போம். ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் இல்லை, உங்கள் அப்பா அம்மா இல்லாத இடத்துல நீங்கள் இடத்துல போய் இருக்கும்போது உங்கள் அப்பாவுடைய குரல், அம்மாவுடைய குரல், அவங்களுடைய முகசாயலை பார்க்க ஆசை இருக்குமா இருக்காதா? வருஷங்களாக நம்ம இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவங்க என்ன திட்டினாலும் ஒரு செகண்டில் அதெல்லாம் மறந்துடும். அதான் அல்லேலூயா. காரணம், பிள்ளைகளுக்கு ஒரு பாசம் பெற்றோரிடத்தில் உண்டு. ஆனால் சில கண்டிஷன், கட்டுப்பாடு, சில ஆலோசனைகள், சில காரியம் தான் அவங்களுக்கு பிடிக்கவில்லை. அதுதான் விஷயம். அல்லேலூயா. இவன் தூரத்துக்கு போன பிறகு தகப்பனுடைய பாசம் இல்லை, தகப்பனுடைய பாதுகாவல் இல்லை, தகப்பனுடைய கரிசனை அறிய முடியவில்லை. எல்லாம் விட்டு தானாகவே மனம் போல வாழ போனான். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். ஜீவனம் பண்ணி என்ன எப்படி ஜீவனம் பண்ணானா? அதுக்கு தான் தூரத்துக்கு போனது. சிலர் தன்னுடைய சொந்த வீடை விட்டு ரொம்ப பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடங்களுக்கு வேலைக்கு போவாங்க. இங்கே கட்டுப்பாடுள்ள வீடு தான். எனக்கு எங்களுக்கு சின்ன பருவத்தில் நிறைய காரியங்கள் தெரியும். நல்ல கட்டுப்பாடான வீட்டுக்குள்ள வளர்ந்த பசங்க, அவங்கள பற்றி குறைய சொல்ல முடியாது. அவங்க இந்தியாவிலேயே வெளிநாடு போகிறவங்க அவங்க அங்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருந்தாங்க, வேறு வழியில். ஆனால் இந்தியாவில் பல இடங்கள் அடுத்த மாநிலங்களுக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு செய்ய தகாததெல்லாம், கேள்விப்படாததெல்லாம் கற்றுக்கிட்டு வருவான் வீட்டுக்கு. ஸ்தோத்திரம். இங்கே தாய் தகப்பன் இல்லாத நேரம் அந்த தவறெல்லாம் இவன் செய்வான். இது எங்கேருந்து கற்றுக்கொண்டது? தகப்பனுடைய கவனத்தை விட்டு தூரத்தில் இருந்து நான் வருகிற பிரச்சனை. பாருங்க, இவனுக்குள்ள என்ன வந்ததா? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. எப்படி ஜீவனம் பண்ணா? ஏன்? தகப்பன் வீட்டில் இருக்கும்போது துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண முடியாது. அப்ப இவன் மனம் போல் வாழ்வதற்காகவே தகப்பனிடத்தில் என்ன கேட்டான்? சொத்தின் பங்கை கேட்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, கையை வைத்தாலே சத்தமா சொல்லுவோம். கர்த்தரை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் ஆமென். அல்லேலூயா. உன் சிந்தை கவனங்கள் வேறு பக்கம் போகாதபடி காத்துக்கொள். உன் சிந்தனைகளை காத்துக்கொள். அல்லேலூயா. காரணம், கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையை தவிர்த்து வேறொரு வாழ்க்கையை நீ சிந்திக்காத. ஆமென். வேறொரு வாழ்க்கையை நீ சிந்திப்பாயிருந்தால் அல்லேலூயா, அது ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு இழப்புக்கு நேராக கொண்டு போயிடும். வாசிப்போம். ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை என்ன செய்தான்? அழித்தான். கையை விதல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆஸ்தி எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அழித்தான். எப்படி அழித்தான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரோடு நீ வாழும்போது மட்டும்தான் உனக்கு பாதுகாவல். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு நீ வழி விலகி போகும்போது ஆமென், உன்னை தங்களுக்கு அடிமைப்படுத்துவதற்காக பலரை சத்துரு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். உன் வாழ்க்கையை தாறுமாறாக்க அநேக சக்திகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
அல்லேலூயா. பாருங்கள், வாசிப்போமாக. ரூத்தின் புஸ்தகம் 1:1 வாசிப்போமாக. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய மனுஷன் மனைவியோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அல்லேலூயா. கையை தள்ளில சொல்லுவோம். இவங்க எங்க இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. யூதேயா தேசத்தில் உள்ள எங்க? பெத்லகேம் ஊர்ல இருக்கிறாங்க. யூதேயா என்றாலே ஆராதனை நிறைந்த இடம். நம்முடைய வேதத்தின்படி புதிய ஏற்பாட்டின் முறைப்படி பார்த்தால் ஆராதனை சபை, சபை ஐக்கியம். அல்லேலூயா. சபை ஐக்கியம். அதான் அந்யோன்யம். ஆமென். சபை கூடி வருதல். அல்லேலூயா. அப்போ யூதேயா தேவ சபை ஆராதனை ஸ்தலம், ஆராதனை நிறைந்த இடம். அல்லேலூயா. அதில் எங்க? பெத்லகேம் அப்பத்தின் வீடு. கையை வைத்தல்ல சொல்லுவோம். சத்தமா சொல்லுவாய் திறந்து. என்ன வீடு? அப்பத்தின் வீடு. அப்படி என்றால் சத்தியம் கிடைக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. அப்பம் என்றால் போஜனம். ஆமென். சரீரத்துக்குரிய போஜனம் அல்ல. ஹல்லேலூயா. உள்ளான மனிதனுக்குரிய பூரணமான சத்தியம். ஆமென். சத்தியமாகிய உணவு. தேவ ஆவிக்குரிய ஆராதனை நடந்த தேவ சபை. ஆமென். அதிலும் சத்தியம் கிடைக்கிற இடம். ஆமென். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய இடத்தை விட்டு இவர்களுக்கு என்னது? பஞ்சம். அப்படின்ற இவர்களுக்கு ஒரு குறையும் வந்து விட்டது. என்ன வந்தது? இப்ப சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமான பிரசங்கம் பண்ணுனா ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அழுத்தி ஸ்ட்ரிக்டா போதித்தா பஞ்சம். அல்லேலூயா. சொல்ற புரியுதா இல்லையா? அல்லேலூயா. சாதகமா கலங்காதே, பயப்படாதே, இடம் கொண்டு பெருகுவாய். ஸ்தோத்திரம். அப்படி பெருகுவாய், இப்படி கீழாகவன் மேலாவாய், கண்ணீரை துடைப்பார், கவலையை போக்குவார். ஸ்தோத்திரம். என்னெல்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கண்ணீர் இல்லாத நாள் என்னைக்கா உண்டா? சொல்லுங்க. கவலைப்படாத நேரம் என்னைக்கா உண்டா? ஒரு நாளுமே கவலைப்பட்டதே கிடையாது. மட்டும் கைது பார்க்கலாம். யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்த கூட கிடையாது. நம்ம நினைக்காம இருந்தாலும் கவலை வருமா? வராதா? வரும். அல்லேலூயா. டீதி கவலைப்படாதே, கலங்காதே, பயப்படாதே, பிரச்சனையோடு வந்திருக்கிறாய், உன்னை கர்த்தர் இப்பொழுது விடுவிக்கிறார் என்றெல்லாம் சொன்ன நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. இவங்களுக்கு இப்படி ஒரு பஞ்சம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தாங்கள் விரும்புகிற நிலையில் உள்ள போதனை இல்லை. ஸ்தோத்திரம். அது அவர்களுக்கு என்னமா மாறி போச்சு? பஞ்சமா மாறி போச்சு. ஆனா என்ன போஜனம் கிடைக்கும்? ஆரோக்கியமான வசனம் கிடைக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கை அதுதான். அல்லேலூயா. கையை தள்ளில சத்தமா சொல்லுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஆறுதல் செய்தி, செழிப்பு உபதேசம், ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் பேசுகிற செய்தியா இருந்தால் அநேகருக்கு பிடிக்கும். அது எல்லாரும் பிடிக்கும். அல்லேலூயா. ஆனால் கடுமையான சத்தியம், ஆரோக்கியமான உபதேசம், கண்டிஷன் கட்டுப்பாடு போதிக்கிறது அநேகருக்கு பிடிக்காது. பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் சத்தியம் பேசிட்டு இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டா போதிக்கிறார். இது ஒரு அவங்களுக்கு ஏற்பட்ட என்னது? பஞ்சம். என்னது? ஆமா. இப்போ இவங்க எங்க எங்க கண்ணை விட்டு பார்க்குறாங்க? எங்க? சத்தமா சொல்லு. அங்க பார்க்குறான். அங்க மாமிசத்துக்குரிய சாப்பாடு கிடைக்குது. மோவாப் என்றாலே மாமிசத்துக்குரிய தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிற ஜனக்கூட்டம். கைகளை தண்ணீரை சொல்லுவோம். இவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஐயோ, அவர்களும் நல்ல, அவர்களும் சர்ச்சைக்கு போறவங்க தானே. அவன் சத்தமா சொல்லுங்க.
அவங்களும் அல்லேலூயா தானே போடுறாங்க. அல்லேலூயா. அவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களும் இயேசுவை கும்பிடுறாங்க. இதே பைபிள் தான், இதே பாட்டு தான், இதே அந்நிய பாட்டு தான், இதே கைத்தட்டு தான், எல்லாம் அங்க இருக்கு. கண்ணுங்க போது சொல்லு, சத்தமா சொல்லு. மாமிசத்துக்குரிய மக்கள் மத்தியில் நீயோ வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. நீயோ வேறுபாட்டை குறித்த போஜனம் கிடைக்கிற இடம். ஆமென். இப்ப உனக்கு உலகத்தில் ஆசை. ஆமென், ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தை நீ சரியாக அறிந்து கொள். ஹல்லேலூயா. உனக்குரிய ஆரோக்கியமான போஜனத்தை ஆமென் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் நீ இங்க இருந்தால் ஆரோக்கியமான கிறிஸ்தவனாய் வாழ முடியும். தேவ ராஜ்யத்துக்கு தகுதி அடைகிற ஹல்லேலூயா ஆரோக்கியமான போஜனம். ஆமென். எங்க இருக்கோ அதுதான் உன்னுடைய இடம் என்பதை மறந்து விடாது. ஆனால் அங்க தாராளமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் தாராளமா. ஆனா அங்க மோவாவுல எப்படி வாழ? ஆமென், ஆமென். பெத்லகேமில கிடைக்கிற அப்பம் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை எப்பவும் துதிக்கிற துதி. ஆமென். யூதேயா. அல்லேலூயா. ஆமென். அங்க போனா என்னது? தாராளம். சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, கட்டுப்பாடு இல்லை. நீ எப்படியும் வாழு, சர்ச்சுக்கு மட்டும் வா. நீ என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, பிரதர் வாங்க சர்ச்சுக்கு. ஏன் உங்களை காணும் ரொம்ப நாளா? நான் இப்போ வந்தால் செட் ஆகுது பாஸ்டர். நான் வந்தால் வேறு 2 நேரம் கூட இருக்கிறாங்க, அவங்களோட தான் வரணும். அப்படியா? அவங்களும் ஆத்துமாக்கள் தானே? அப்படியா? ஆமாம், அவங்களும் ஞானசாயம் எடுத்திருக்கிறாங்க. பரவாயில்ல, அழைத்து கொண்டு வாருங்கள். சபையில் எண்ணிக்கை பெருகட்டும். இப்போ ஒருத்தர் 2 பேரை கூட கூட்டிட்டு வரோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த சபையில் என்ன செய்ய கண்டிஷனும் கட்டுப்பாடும் இல்லை. நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என்ன செய், சபைக்கு வாப்பா. அதுவும் பரலோகத்துக்கு போனா இல்லையா மாஸ்டர்? அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போதிக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு. அவங்க எல்லாம் பழைய ஊழியக்காரங்க, அவங்க எல்லாம் அந்த கண்டிஷன்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி ஒன்றும் கிடையாதப்பா. ஏன்? அவங்க மோட்டிவ் என்னது? துட்டு. ஆள் எண்ணிக்கை வர வர காணிக்க வருதில்ல. அவங்க என்ன செய்தாலும் கண்டுக்கிடாமல் விட்டுட்டா தசம பாகம் மொத்தமாக வந்துடும். ஸ்ட்ரிக்டாக போதித்தா தசம பாகம் உள் பாக்கெட்டில் கிடக்கும். ஸ்தோத்திரம். ஒரு பாக்கெட்டில் கிடக்கிற எங்கே போவோம்? பேங்க்குக்கு போவோம். ஸ்தோத்திரம். அங்கே போனால் தசம பாகம் மட்டுமல்ல, இன்னும் சேர்த்து கொடுத்துற காரணம் நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை என்று இந்த பாஸ்டர்களுக்கு கம்மியும் கொடுக்குறாரு. அவர் அப்படி இல்லை, அவர் ஓவரா ஸ்ட்ரிக்டாக நம்ம கொடுக்குறத நிப்பாட்டும் பார்ப்போம். எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ண எப்பா ஒன்னும் நம்பி ஒன்றும் கத்தரன்னு அனுப்பல. அல்லேலூயா. என் அழைத்தவர் தேவன். ஆமென். நீ கொடுக்காம இருந்தாலும் என் தேவன் என்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. நித்தியத்துக்குரிய ஆரோக்கியமான சத்தியம் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அதை விட்டுட்டு அங்கே தாராளமா வாழலாம். அது நல்ல, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு உன் கவனத்தை மோவாபுக்கு நேராக நீ விட்டாய் என்றால் நாளைக்கு வருகிற விளைவு உன்னால தாங்க முடியாது. ஏது சொல்லுகிறது வாசிப்பந்த வசனத்தை? அவர்கள் போய் இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. எங்க இருந்தவங்க? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இருந்தவங்க. எங்க போயிட்டாங்க? மோவாப். மாமிசத்துக்குரிய உலக வாழ்க்கை. அல்லேலூயா. அங்கவே இருந்து விட்டார்கள். காரணம் என்ன? இங்க இருக்கும்போது இந்த இளைய குமாரனை போல தகப்பன் வீட்டில் தாராளமாய் வாழ முடியாது, மனம் போல வாழ முடியாது, தான் விரும்புகிறதெல்லாம் செய்ய முடியாது. தகப்பன் வீட்டில் கண்டிஷன் இப்படிதான் வாழணும். அல்லேலூயா. ஆனா அப்பனுக்கு வீட்டை விட்டு தூரத்துக்கு போயிட்டு அல்லேலூயா எப்படி வாழலாம்? துன்மார்க்கமாய் வாழலாம். அதுபோல இவர்கள் பார்க்கிறாங்க. அல்லேலூயா.
நம்ம இங்க இருக்கிறது வரையிலையும் சுதந்திரம் இல்லை. எங்க போலாம்? மோபாவுக்கு போயிட்டா எப்படி தாராளமா வாழலாம். இருந்து விட்டார்கள். முதல் அடி அல்லேலூயா. கை தள்ளில சொல்லுவோம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு மரித்து போனான். கணவன் செத்தான். அடி. அடுத்தது, அவளும் அவளுடைய 2 குமாரரும் மட்டும் கணவன் இல்லாத விதவை ஆகிட்டான். எங்க போனதுனால? சத்தமா இல்லைங்க. இருக்கொண்ட இடத்துல இருக்காம தன் விருப்பத்தின்படி ஒரு இடத்தை தெரிந்து கொண்டதா? ஆமென். இழப்பு போச்சு. அடுத்தது, அங்க போனது மட்டுமல்ல, அங்குள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான். ஆமென். அல்லேலூயா. பரவாயில்ல, அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா ரட்சிப்புக்குள்ள வழிபடுதல். சாலமோன் அப்படிதான் கட்டுனான். ஸ்தோத்திரம். சாலமோன் நினைச்சிருந்தா பரவாயில்ல, கண்ணுக்கு காண்றதெல்லாம் நல்லா தெரியறதெல்லாம் பிடிச்சு கட்டுனான். இவன் நினைச்சிருப்பான், நான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை என்ன செய்யலாம், நம்ம பக்கம் வளைச்சிடலான்னு. கடைசியில் மொத்தமா எல்லாரோடும் சேர்ந்து அவன் அங்கேயும் வளைச்சிருக்கான். மாறுபாடு உள்ள சந்ததியில் கவனம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு திருமணம் ஆபத்து. அல்லேலூயா. மனம் திரும்பி தேவ சித்தத்தின்படி நடக்கணும். சில நம்ம விரும்புறது நடக்காது. ஆமென். தேவன் எதையோ ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். அதற்கு நீ காத்திருப்பாய் என்றால் நேர்த்தியா இருக்கும். தேவன் நமக்கு என்று அமைத்தது ஒன்று, அதை கண்டுபிடிக்கணும். அவர்களுக்கு என்று தேவன் அமைத்த ஒரு வாழ்க்கை இருக்கு. சில பேர் நம்ம விரும்புறது நமக்கு சிட்டல. அப்ப நாம விரும்புவது சில நேரம் சிக்கல்ல மாறும். ஆனால் தேவன் வைத்திருப்பது சமாதானமாக இருக்கும். அதற்காக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில நம்ம விரும்புறது கிடைக்காது. அது கிடைச்சது நல்லா இருக்கும், இது கிடைச்சது நல்லா இருக்குமே. அவர்களுக்கு தேவன் அமைத்ததை கர்த்தர் வைத்திருப்பார். நாம சில நேரம் தேடுவது நமக்கு அது மோபாவாக மாற்றிடும். ஆமென். அதனால் வாலிப தம்பிமாரும் சரி, பிள்ளைகளும் சரி, திருமண காரியத்தில் கட்டாயம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அது கொஞ்சம் லாங் லைஃப், தற்காலிகம் அல்ல. ஆமென். அது என்ன செய்ய மாற்ற முடியாது. காதல் என்பது ஆபத்தில் கொண்டு விடும். காதல் பண்ணிட்டாலே டெய்லி சண்டை தான். தோத்துடும். கொஞ்ச நாளாக நல்லா இருப்பான். ஒரே அடிதடி தான். தோத்துடும். அது அந்த பங்கு வேண்டாம். அந்த தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆமென். பொறுமையாக இருந்தால் அது நல்லா இருக்கும். ஆமென். ஆனால் தேவன் அவன் காட்டுகிறதையும் தூக்கி விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலதெல்லாம் அப்படியும் செய்வாங்க. தங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா தூக்கி தள்ளிடுவாங்க. அப்படிலாம் இருக்கும். அல்ல, தேவன் நமக்காக வைத்திருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நடக்காது, சில நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சில பார்த்தது நடக்காது. பிரைஸ் தி லார்ட். வேற ஒன்று கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். அவருடைய மனசை தெளிவாக வச்சிருக்கணும். என்னுடைய ஆண்டவர் எதை ஆயத்தப்படுத்துகிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒருவேளை பெரிதா இல்லாமல் சாதாரணமா இருக்கலாம். சாதாரணமா இருந்தாலும் தேவன் உனக்கு காட்டினார். ஹல்லேலூயா. அதனுடைய எதிர்காலத்தில் மேன்மையாக கர்த்தர் மாற்றார். தேவன் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாததை ஆமென் நல்ல நிலையில் மாற்றவர் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கைக்குள்ள பாருங்கள். அவங்க அந்த இடத்தை விட்டு வேறு பக்கம் அவங்க விருப்பத்தை பார்க்குறாங்க. பாருங்க, அவருடைய பையங்க 2 பேருக்கு என்னாச்சு? கல்யாணம் பண்ணிட்டான். போடணும் எங்கே பார்த்துட்டான்? மோபாபில் உள்ளவங்க எல்லாம் தாராளமாக கஜா மஜானெல்லாம் இருப்பாங்க. பேர் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. மாமிசத்துக்குரியவர்கள். ஆமென். 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? பொண்ணு எடுத்துட்டாங்க. இவரும் போனோடனே அதுதான் பார்த்தான் தேடி. எங்கெல்லாம் மின்னாம்பூச்சி மின்னிட்டு நடக்கணும். மம்மி அதாவது ஒரு மின்னாம்பூச்சி போகணும். மம்மின்னு தொடர்ந்து போகிறான். ஏன்னா அப்பன் செத்தாச்சு. தோத்துரும். இனி மம்மி தான் பொண்ணு பார்க்க ஓடணும். எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் நல்ல அழக சுந்தரி குட்டம்மியர்கள். தோத்துரும். கிட்டியாச்சு.
ரொம்ப சந்தோஷம். கட்டிட்டு வந்தோடனே மாமியார் விடுவோம் அப்படியா? ஐயோ, தங்கவும் கண்ணு. சிலவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா எந்த வேலையும் செய்ய விட மாட்டோம். முதல் நாள் 2ஆம் நாள் மாமியார். எங்கள் ஊரில் எல்லாம் முன்ன கல்யாணம் பண்ணால் வந்த அன்னைக்கே தொடப்பங்கட்ட கையில் எடுக்கணும். கேட்டு பாருங்க ஓய்வுகிட்ட. ஸ்தோத்திரம். மறுநாள் யாரா வரும்போ இவன் என்ன கூட்டி நிற்கணும்? முத்தம் கூட்டி நிற்கணும். அப்போ தான் சொல்லணும், என்ன இருக்குது, நல்ல மருமம் வந்திருக்கணும். இப்போ உள்ள பண்ணுவோம், பெட்ரூமை விட்டு வெளியே வர மாட்டாளுவோம். கொதிக்கிற தண்ணியை கொதிக்க வச்சு மேலே ஊற்றணும். ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டு ஓடி அப்போ தான் வருவாளுவோம். மருமக வீட்டுக்கு வந்தா அல்லேலூயா விளக்கு மாற கையில் கொடு. ஸ்தோத்திரம். ஒன்று அடிக்கிறதுக்கு இல்லை, வீடை கூட்டு. சில சொல்லி இப்போ மருமக்களாக வீடுகளுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நீ நல்லா சொல்லி கொடுக்க, மாமியை தொடப்பம் கட்டி கொடுக்கட்டு, நான் அப்போ எனக்கு கொடுக்குறேன் அட்டின்னு. முறை அதுதான். புத்தி பெண்களுக்கு 75% கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிற பொறுப்பு. எந்த குடும்பத்தை நீ கட்டி எழுப்ப முடியும்? எவ்வளவு கட்டப்பட்டிருக்கிற குடும்பத்தை தகர்க்கவும் முடியும். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. எந்த பாலடைஞ்சு கிடக்கிற குடும்பத்தையும் ஒரு பொண்ணு நினைச்சா மாளிகையாய் மாற்ற முடியும். எவ்வளவு மாளிகையா இருக்கிற குடும்பத்தையும் தரைமட்டமாக்க முடியும். அவ்வளவு பெரிய பொறுப்பாக்கு யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? பொண்ணுகிட்ட, மனைவிமார்கிட்ட. புரியுதா இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு உத்தரவாதம் உள்ளதான வேலையாக்காது. ஆமென். சரி, இவங்க விருப்பத்தின்படி எடுத்தாச்சு. அழகு பாத்தியா மம்மி? அங்கெல்லாம் என்ன போடக்கூடாது? என்ன லங்ஸா லக்கீன்ஸா? லக்கீன்ஸ் போடக்கூடாதுன்னு பாஸ்டர் பேச. பாத்தியா லக்கீன்ஸ் போட்டிருக்கிறதே, உடம்புல துணி போட்டிருக்கிறதே தெரியல மம்மி. புரியலையோ? உடம்புல மம்மி துணி போட்டிருக்கிறதே, போட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்? உடம்புக்கு கடல்லே போட்டிருக்கு. சீமனை கோரி வச்சு ஊற்றி பற்ற வச்சு விட்டுருக்கு. பாஸ்டர் அப்படி பேசுகிறாரு. இங்கே பாருங்க எவ்வளவு ஸ்டைலாக போகுது பாரு. லெக்கின்ஸ் போட்டு ஃப்ராக், எங்கள் இடுப்புக்கு மேலே ஃப்ராக். இவங்கள கண்ணை போட்டு இழுக்குது. வந்துரு வந்துரு வந்துரு. டேய் கவனமாயிரு, உன்னை படு பாதாளத்துக்குள்ள தள்ளுவோம். அல்லேலூயா. இந்த ஸ்டைல் போட்டுட்டு அரபட்டக்ஸை காட்டிட்டு நடக்குது இல்லையா, எச்சரிக்கையாயிரு. ஆமாம், தொலைஞ்சு போவேன். திருவோடு எடுக்க வேண்டியதான். தோத்திரம். அல்லேலூயா. அடக்கமான பிள்ளையை பாரு. ஆமென். ஸ்தோத்திரம். 2 எண்ணத்தை லெக்கின்ஸ் போட்டு 2 பிடிச்சாச்சு. ஸ்தோத்திரம். மாமியார் பெரிய சந்தோஷம். தங்கமான பிள்ளைகள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கவே முடியாது. ஓ, ஐயோ, அழகு ராணிகளை கொண்டு வந்தவன் மரித்து போனான், செத்து போனான். இப்ப அழகு ராணியை அனுபவிக்கிறோம். அவன் இனி கண்ணை பறக்க விடாத நண்பா, கண்ணை பறக்க விடாத நண்பி, கவனம். இழப்பை சந்திக்க ஆயத்தமாயிக்க. உன் விரும்புவதை கண்ணுக்கு பிடிச்சதுக்கு பின்னராய் ஓடுகிறாய் என்றால் இழப்பை சந்திக்க வேண்டியவர். கண்ணுக்கு பிடிச்சதுக்கு நேராக உலகத்தை நோக்கி ஓடுவாய் என்றால் இழப்பை சந்திக்க வேண்டியவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம்.
இழந்தாள், தனித்தவள். இப்ப 3 பெண்களால் ஆன ஒரு வீடு, மங்களகரமாயிருந்த குடும்பம், தகப்பன் ஆண் மக்கள், நன்றாயிருந்த குடும்பம். இந்த இழப்புக்கு காரணம் என்ன? யூதேயாவாகிய பெத்லகேமை விட்டதா காரணம்? தேவன் உன்னை வைத்த ஸ்தானம் மிக முக்கியம். ஆமென். தேவ பிள்ளையே, இழப்புக்கு பின்னதாய் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு. ஆமென். தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற இடம் உனக்கு தேவன் கொடுத்த இடம். அது ஒருவேளை கடுமையா இருக்கலாம், அதன் மேன்மையை உனக்கு தெரியாது, பிறகு தெரியும். ஆமென். என்ன இந்த பாஸ்டர் ரொம்ப கண்டிஷன் கட்டுப்பாடு இல்ல. பெற்று வளர்த்த பிள்ளைகளை தகப்பன் தாய் எப்படி வளர்ப்பார்களோ அதுபோல வளர்க்கிறவன் தான் உண்மையான ஆவிக்குரிய ஊழியக்காரன். ஆமென். கண்சாடையை விடுகிறவன் தகப்பனும் தாயும் அல்ல. கண்சாடையை விடுகிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. கண்டித்து வளர்க்கிறவனே உண்மையான ஊழியக்காரன். அது எங்கிருந்தால், ஒருவேளை நீ வெளி ஊர்ல போலாம், அங்க நீ தேட வேண்டிய ஒரே ஒரு இடம் கட்டுப்பாடுள்ள சபை. எதுக்கு? சென்னை போறியா, கோயம்புத்தூர் போறியா, இல்ல வெளிநாடு தான் போறியா, கண்டிஷனும் கட்டுப்பாடு உள்ள சபை எது என்று தேடு. அங்கதான் உனக்கு சரியான சாப்பாடு. கண்டுக்கிடாம விடுறாங்கன்னா ஆபத்து. நீ எதிர்பாராததெல்லாம் உன் வீடு தேடி வரும். ஆமென். தேவனுக்குள் வைராக்கியம். ஆமென். எல்லா நாளும் கர்த்தரோடு பேசணும். ஆமென். நான் தேவனுக்கு ஏற்றவர் நபராய் மாற வேண்டும் என்று நீ ஒரு வைராக்கியம் உனக்குள்ள இருக்க வேண்டும். எல்லாம் இழந்த பிறகு வாசிப்போம். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. திரும்பி பார்க்கிறான். யாரு யாரு? சத்தமா சொல்லு. நகோமி. நகோமி என்றாலே இனிமை, இன்பம் என்பது அர்த்தம். தோத்திரம். அல்லேலூயா. இப்ப எட்டி பார்க்கிறான். எங்க பார்க்கிறான்? யூதேயாவில் உள்ள பெத்லகேம். இது உனக்கு தேவையா? தோத்திரம். அல்லேலூயா. அப்ப முதல்ல அங்க இருந்திருந்த இழப்பு வருமா? சொல்லியா? வந்திருக்காது. தேவன் உன்னை வைத்த ஸ்தானம் முக்கியம். ஒப்புவித்த பொறுப்பு உனக்கு முக்கியம். உன்னை குழப்பி வெளியே தள்ளுறதுக்கு அநேக பிசாசன் கூட்டம் எழும்பும். ஆனா எச்சரிக்கை. ஹல்லேலூயா. உன்னை குழப்பி தேவ சமூகத்தை விட்டு, தேவ சபையை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு வெளியே தள்ளுவதற்காக சத்துரு பல முயற்சி எடுப்பான். அவைகளுக்கு நீ வளைந்து உடைப்பாய் என்றால் ஹல்லேலூயா. அனுபவிக்க வேண்டிய துக்கம் எண்ணுக்கடங்காததா இருக்கும். நம்ம நினைப்போம் சில அப்படி இல்லை, இப்படி முதல்ல ஆவிக்குரிய அனுபவம் தான் இழப்பான். பாருங்க, அவன் எல்லாம் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்தான். தேவனத்தை பெற்றதெல்லாம் போச்சு. துன்மார்க்கமாய் வாழ விரும்புகிற இடத்தில் ரட்சிப்பு இருக்குமா? பரிசுத்தம் இருக்குமா? அபிஷேகம் இருக்குமா? எல்லா ஐஸ்வர்யமும் போச்சு. அல்லேலூயா. இங்க பார்த்தாச்சுன்னா கணவனும் போறான், பிள்ளை பையனும் போறான். தேவன் சந்தித்தார் என்று இப்போ அவ கேள்விப்படுறான். அவங்க எல்லாம் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை. சபை எப்படி இருக்கு? அங்க அன்னத்து மாதிரி நல்லதா இருக்கு. சத்தியம் எல்லாம் எப்படி? அதே மாதிரி தான். தெரியாம விட்டுட்டு வந்துட்டோம். இங்க படாத பாடுபடுறோம். இங்க உள்ள சத்தியம் இல்லை, மத்தியம் இல்லை. தோத்துரும். கேள்விப்படுறான். வாசிப்போம். இப்ப 2 மருமக்களையும் பார்த்து, மருமக்களே அத்த 2 குரல் அத்த ஆசைப்பட்டு வந்து இப்போ லெக்கின்ஸும் போச்சு. லெக்கின்ஸு கிழிஞ்சி. ஆமா, எவ்வளவு நீ நடந்த லெக்கின்ஸ் போட்டு சாக்கு போய் கூட
சாக்கு பையில் பேண்ட் தைச்சி போடு பாப்பா, யோசித்து பாரு. சாக்கு பையில் பேண்ட் தைச்சா எப்படி இருக்கும்? சோத்து அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ அவங்க மருமக்களோடு அவன் என்ன செய்கிறா? கிளம்புறா. சரியம்மா, நம்ம இங்கே தெரியாமல் இங்கே வந்துட்டோம். வந்தப்போ இருந்ததெல்லாம் போச்சு. 3 பேரை யாராக மாறிட்டோம்? விதவைகளாக மாறிட்டோம். இனி எங்கே போகலாம்? என்னதான் இருந்தாலும் கொடுக்குற கஞ்சியாவது குடிச்சிட்டு எங்கே இருப்போம்? யூதேயாவில் பத்திலேயாம வைப்போம். வாமா போகலாமா? ஸ்தோத்திரம். ஆனால் இவனை பார்ப்போம், நம்ம முடிச்சிடுவோம். அல்லேலூயா. வாசிப்பாட்ட 14ஆம் வசனம் லூக்காவில், செலவழிந்தது எல்லாம் செலவழிந்து போன பின்பு அங்கேயும் பஞ்சம் வந்து போச்சு. கையை தலையில சொல்லுவோம். இவங்களுக்கு அங்கே இருக்கு, இப்ப இங்க இல்லை. இவங்களுக்கு பஞ்சம் என்ன? தலையும் போச்சு, முதுகும் போச்சு, இடையும் போச்சு, உடைச்சு. அல்லேலூயா. இவனுக்கோ அப்பட்டது பெற்றுக்கொண்டதெல்லாம் இவனை இழந்தான். இப்ப இவங்களுக்கு எங்க பஞ்சம்? மோவாபில் இவங்களுக்கு பஞ்சம். தகப்பன் இல்லாத பஞ்சம், கணவன்மார் இல்லாத பஞ்சம். இவனுக்கோ அப்பறது வாங்குற சொத்து எல்லாம் போச்சு, அங்கேயும் பஞ்சம். புரிஞ்சா இல்லையா? புரியணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிப்போம். என்ன தொடங்கிட்டான்? குறைவுபட தொடங்கி இப்ப பார்த்தான், என்னடா செய்கிறது? எல்லாம் போச்சு, கொண்ட பணமும் போச்சு. ஏன்? கூட இருந்து கும்மாடம் போடுறது நண்பர்கள் நிறைய இருந்தா, நல்ல டெய்லி பாட்டில், டெய்லி பாட்டில் எல்லாம் முடிச்சாச்சு. சிகரெட்டுன்னா பெரிய ஃபாரின் சிகரெட்டு, சினிமான்னா பெரிய சினிமா. எங்கேயாவது நிர்வாண சினிமா இருக்கா? தேடி போய் பார்த்தா நிர்வாணியா வீட்டுக்கு வருவேன். கவனமா இருக்கு. அல்லேலூயா. வேலை செய்ய போற இடம், படிக்கிற இடங்கள்ல போய், ஆமென், மனபோல படிக்க போற இடம், அல்லேலூயா, வேலை செய்ய போற இடம், குடிக்கிறதுக்கும் சினிமாவுக்கு கூப்பிடுறதுக்கும் தாறுமாறாய் வாழ்றதுக்கும் கஞ்சா அடிக்கிறதுக்கும் வேற என்ன ஆன்ஸா? ஆன்ஸ் மிஸ்டர் ஆன்ஸ், ஸ்தோத்திரம். ஆன்ஸ் போடுறதுக்கு நிறைய நண்பர்கள் வருவான். அல்லேலூயா. அடுத்தது இருக்கிற பல்லெல்லாம் கருத்து, கண்ணெல்லாம் உள்ள போய் பிரைசரால் எலும்பு கூடு மாதிரி வீட்டுக்கு வர வேண்டிய வாலிப தம்பிமார் கடைசியில் பெண்ணு கொடுக்க எவனும் இருக்க மாட்டான். அதான் உடம்ப பத்திரமா பார்த்துக்க. அல்லேலூயா. எல்லாம் செலவழிந்த பிறகு என்ன செய்தான் தெரியுமா? சரி, அப்பன்கிட்ட இருந்து வாங்கி, இனி இப்போ நம்ம எப்படி அங்கே போகிறது? போனால் பாஸ்டர் ஏற்றுக்கொள்வாரா? அங்கே எல்லாம் திட்டுவான், நம்மளை என்ன நினைப்பாங்க? இன்னும் கர்வம் தீரலப்பா இந்த பயலுக்கு. எல்லாம் காலியான பிறவும் யோ வாய சர்ச்சைக்கு இன்னும் உனக்கு கொழுப்பு, இன்னும் உனக்கு கொழுப்பு இருக்கு, கொஞ்சம் எலும்பில் ஒட்டி இருக்க கொழுப்பு. நீ உருப்பட மாட்டா. நடு காரியத்துக்கு எல்லாரும் போகணும். எங்க போய் ஒட்டுனானா? அங்கே தேசத்தில் ஒரு போய் ஒட்டுவான். பார்த்தா பெரிய மத்த வீடு, பெரிய தோட்டம், துறவு இருக்கு. சரி, வருஷமாக இங்கே ஏதாவது கார்டன் வேலை கிடைக்குமான்னு போனான். போனோடனே என்ன தொழில்? நல்லா இருக்கேன்ல, ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன். தன்னுடைய வீட்டில் ஜாலியாக நல்லா இருந்தான். அடுத்து தொடர்ந்து படிச்சிங்கன்னா அவன் வீட்டில் நிறைய வேலைக்காரலாம் உண்டான். அப்படிப்பட்ட வீட்டில் இருந்தோம். இப்போ எங்கே போய் நிற்கான்? தேவையா இது? ஒழுங்காக இருந்த இடத்துல இருக்கக்கூடாதா? தேவன் ஒன்று வைத்த ஸ்தானத்தில் இருந்த ஒன்று ராஜாவை வைப்பார், ஒன்று மேன்மையாக வைப்பார். ஆமென். பார்க்கிற ஜனங்களுடைய ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அங்க போய் என்ன செய்தானா? அங்க போய் என்ன பண்ணிட்டானா? அல்லேலூயா. பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அங்க என்ன செய்யப்பட்டான்? அனுப்பினான். போ, என்னப்பா என்ன வேணும்? நான் என்ன இடத்துல வரேன், என் அப்பா அப்படியாகும்,
எனக்கு அம்மா அப்படியாக்கும், அந்த கதை ஒன்றும் சொல்லாத, என்ன உனக்கு வேலை வேணுமா, அதான் வேறு கொஞ்சம் பண்ணி எல்லாம் கிடந்து மேய்ஞ்சிட்டு கிடக்கு, அதை மேய்ச்சி போ. எவ்வளவு நல்லா வாழ்ந்தவன், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தவன். அல்லேலூயா. சபையில் இருந்தால் எவ்வளவு பாடல். அல்லேலூயா. எவ்வளவு ஆவியின் நிறைவு. ஆமென். எவ்வளவு அந்நிய பாஷை. அல்லேலூயா. எல்லாம் போச்சு. இப்போ என்னாச்சு? பண்டிகைக்கூடிய வாழ்க்கை. அநேக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் பன்றியை விட கேவலமாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன வரல? உணர்வு வரல. கவனமா இருக்கணும். வாசிப்போம். அப்பொழுது சாப்பாடு இல்லை. இப்போ பன்றி லபக்கு 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 சாப்பிடுது. பன்றி சாப்பிட பார்த்துருக்கா? பார்த்தது இல்லையா? அங்கே பண்ணி மேய்க்கிறது போய் பாருப்போம். அல்லேலூயா. பன்றி சாப்பிடுது. அதை பார்த்தான். இவனுக்கு ஒரே ஆசை, கொஞ்சம் ஏதாவது நம்மளை என்ன செய்யலாம், சாப்பிடலாமான்னு ஆசைப்படுறான். அப்பொழுது அடியங்கையில் வந்து விடுது. பன்றி கூட சாப்பிட்டுக்கடான்னு. பார்த்தீங்களா? ஒழுங்கான என்ன இல்லை, சாப்பாடு கூட கிடையாது. வாழ்க்கை பன்றி கூட. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தையும் சத்தியம் போதிக்கிற இடத்தையும் விட்டு நீ போகும்போது பின்வாங்கி போய் வேறு எதையாவது எங்கேயாவது மனசை சாச்சுன்னா அங்கே பன்றிக்குரிய ஆதாரம் கூட கிடைக்காது. உனக்கு கிடைப்பது ஆவிக்குரிய சத்தியம். ஆமென். இந்த சத்தியத்தை தூக்கி வீசிட்டு நீ போனா அங்க என்ன ஆகாரம்? பன்றி அது கூட கிடைக்காது. தன் ஸ்தானத்தை விட்டு விடாது. உன்னை கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு விடாது. அதுல உறுதியாயிரு. ஆமென். எனக்கு தேவன் கொடுத்த இடம். ஹல்லேலூயா. 1000 குறை வரும். ஆமென். 1000 பிரச்சனை வரும். ஆனாலும் என் தேவன் வைத்த இடத்தை விட்டு நான் ஓட முடியாது. என் பெத்லகேம் எனக்குரியது. அப்பா வீடு என்னுடைய அப்பா வீடு. அந்த வைராக்கியம் வேணும் ஐயா. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்ச மட்டும் கையை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை கட்டி எழுப்புகிற ஆண்டவருக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை தூக்கி நிறுத்துகிற ஆண்டவருக்கு ஆசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் கொடுக்கவில்லை. என்ன தெளிந்துதான்? பன்றிக்கு போடுறது கூட கிடைக்காத பலதான் புத்தி தேர்ந்தது. பார்த்தீங்களா? கர்த்தரை விட்டு பின்வாங்கி அல்லது தேவன் கொடுத்த சபையை விட்டு விலகி போன ஒரு நபர், அல்லேலூயா, என்னைக்கு புத்தி தெளியுதோ அன்னைக்கு நீ வந்தா போது பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் உன்னை வைத்த இடம். ஆமென். அதை மறந்துடாத. ஹல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து உன்னை பிடுங்கி தள்ள சத்துரு முயற்சிப்பான். பல நிலை கிரியை செய்வான். ஆனால் சத்துருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பாய் என்றால் அடுத்து உனக்கு கிடைக்கிற இடம் பன்றி கூட்டம் என்பதை மறந்து விடாது. தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு, தேவன் கொடுத்த இடத்தை விட்டு, ஆமென், எவ்வளவு திருக்கூட்டம் போற சர்ச்சா இருந்தாலும் அது உனக்கு பன்றி கூட்டம். எந்த மாற்றம் கிடையாது. ஆமென். அவன் புத்தி தெளிந்த போது ஐயோ நான் சாகுறேனே. என் தகப்பன வீட்டில் யாரு வேலைக்காரன் நல்ல திருப்தியா சாப்பிட்றான். நான் என்ன செய்கிறேன்? பசியா சாப்பிட்றேன். எவ்வளவு தூரம் தகப்பன் வீடை விட்டதனால் வருகிற பென, யூதேயாவில் உள்ள பெத்லகேம் விட்டதனால் வந்த பென. அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச விரும்பல. புத்தி தெளிந்தது. நகோமி தன் மருமக்களோடு திரும்புவதற்கு ஆயத்தப்பட்டார். அவள் மோவாபில் இருந்து மீண்டும் எங்க பெத்லகேமுக்கு போக அவளும் புறப்பட்டாள். இவன் புத்தி தெளிந்த போது உணர்ந்தான், ஐயோ, வாசி பாடுத ஒரு வருஷம் வாசி முடியும். நான் எழுந்து நான் போய் தகப்பனே
வரத்துக்கு விரோதமாகும் பாவம் செய்தேன். பாத்திரம் நல்ல கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன். அல்லேலூயா என்று எழுந்து அவர் என்ன செய்தார்? புறப்பட்டான். கையவே எழுந்து புறப்பட்டான். அங்கு நகோமியும் தன் மருமக்களை எழுந்து புறப்பட்டார்கள் உனக்காய். ஆமென். ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் சிந்தனையில் யூதேவாகிய பெத்லகேமை விட்டு நீ மோவாமல் சிந்தையோடு இருக்கலாம். ஒருவனுடைய சிந்தனையில் தகப்பன் வீடாகிய தேவன் வைத்த இடத்தை விட்டு தூர தேசம் போகிற அந்த எண்ணம் உனக்குள்ளே கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் என்று உன்னோடு சொல்லுகிறார். அவன் புத்தி தெளிந்தது. ஆமென். நகோமியின் புத்தி தெளிந்தது. ஆமென். அவனை இழந்து புறப்பட்டான். ஆமென். நகோமியின் தன் மருமக்களோடு இழந்து புறப்பட்டான். உன் சிந்தையை திருப்புவதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? முழங்கால் படியிடுவோம் எல்லாரும். பிரைஸ் எல்லாரும் முழங்கால் முடிந்தாலும் முழங்கால் படிக்கிட்டு பார்க்க. மோவாபின் சிந்தையோடு இருக்கிறாயோ? தூர தேசத்தினுடைய சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இளைய குமாரன் தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாம் செலவழித்தான். உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் எங்கே நின்று கொண்டிருக்கிறது? யூதியாவில் உள்ள பெத்லகேமில் இருந்ததான குடும்பத்திற்கு மோவாவின் எண்ணம் வந்தது போல இன்று தேவ சபைக்குள், ஆவிக்குரிய சபைக்குள் இருக்கிற உனக்கு, ஆமென், உலகத்தின் சிந்தைகள், ஆசைகள் உன்னை பிடிக்கிறதா? ஒப்புக்கொடு. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை மன்னி, என்னை பரிசுத்தப்படுத்து. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரதேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் பரதேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன்
நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமை விட்டு குடிபெயர்ந்து மோவாவுக்கு சென்ற குடும்பத்தின் நிலைமையை நாம் கேட்டோம். தகப்பனோடு தகப்பன் வீட்டில் இருந்து தகப்பனுடைய சொத்தின் வீதத்தை வாங்கிவிட்டு தூரத்தில் சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்த இளைய குமாரனின் முடிவையை நாம் பார்த்தோம். நாம் இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம். சரீர பிரகாரமாக ஒருவேளை போகாமல் இருந்தாலும் இருதயத்தின் சிந்தனை எங்கு சென்று கொண்டிருக்கிறது? மோவாபிலா, தகப்பன் வீட்டை விட்டு தூரத்திலேயா? ஒன்று சிந்தித்து பாருங்கள். இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் திரும்பட்டும். ஆமென். ஆண்டவரே, அவ்வப்போது இப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்குள்ளே வந்து என்னை குழப்பிக் கொண்டிருக்கிறதப்பா. பலர் மூலமாக இப்படி குழப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இரவு சொல்லி ஜெபிப்போமாக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை, விடுதலையை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கடந்து வந்து உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படியா. ஆமென், ஆமென். உங்களுடைய சமூகத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடைசியாக நீ பேசுற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நாங்கள் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக தேவன் வைத்த ஸ்தானத்தில் ஆமென் நிலைத்திருந்து ஆமென் கர்த்தருக்குள் பலப்படத்தக்கதாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதி அடைவதற்காக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நகோமியினுடைய நிலைமையை நாங்கள் கேட்டோம். தூர தேசத்துக்கு போன இளையகுமாரன் நிலைமை நாங்கள் கேட்டோம். அப்பா, அவர்கள் புத்தி தெளிந்த போது திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைய நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் மோவாவின் சிந்தையோடு தூரத்துள்ள துன்மார்க்க சிந்தையோடு யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுவீராக, ஒரு மனம் திரும்புதலை கட்டளை இடுவீராக என்று சொல்லி வந்திருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்பும், பெரிய விளக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி.